அன்பு சகோதரர் அண்ணாமலை வயசு 45 வயசு, நான் நல்ல புத்தி கூர்மையான நபர் இல்லெல்லாம் மறுக்கல. பயணிங்க, அவர் விஜய் அவர்களோட சேர்ந்து இணக்கமாக பயணிங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும், ஒரு இளைஞர்களோட சப்போர்ட் வரும். நீங்கள் களத்தில் நான் நின்று காட்டிடலாம். இவர் சொன்னது மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 25 லட்சம் பேர் உறுப்பினர் ஆயிட்டாங்க, தனியாக நான் மாஸ் காட்டிடலான்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ராசியை போலதான் உங்களுடைய உறுதியா சொல்ல முடியுமா? 19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க, 50 லட்சம் இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க, அது 6 மாதத்துக்குள்ள அப்படி சொல்றது. அதுதான் சொல்றேன். 15ஆம் தேதி கோலப்பன் வந்து டிக்ளேர் பண்றாருன்னு சார். நான் அதான் சொல்றோம்ல சார். ராஜராஜ சோழன் நீங்க பாத்துருக்கீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை நீங்க பாத்துருக்கீங்களா? கப்பலோட்டி தமிழனை பாத்துருக்கீங்களா? மொத்த உருவமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சரி, சிவனை பார்த்தாலும் சரி, விஷ்ணுவை பார்த்தாலும் சரி, நாரதரை பார்த்தாலும் சரி, சிவாஜி கணேசன் உருவத்துல தான் நமக்கு எல்லாம் தெரியும் சார். சரி, இல்லன்னு மறுக்க முடியுமா? சரி, அப்பேற்பட்டவரே அரசியல்ல மக்கள் ஏத்தி விடல சார். உங்களை எப்படி சார் ஏத்தி விடுவாங்க அண்ணாமலையா? நான் என்ன கேக்குறேன், சிவாஜி ஒப்பீடு அண்ணாமலை சொல்றீங்க சார். நீங்க ஒரு தேசிய கட்சியில சிவாஜி ஒப்பீடு விஜய் சொன்னீங்கன்னா கூட லாஜிக் எனக்கு புரியல. கோலப்பனோட ஒப்பீடு எனக்கு புரியல. சிவாஜி கணேசன் ஒரு தேசிய கட்சியில இருந்து வெளியில வந்தவர், இவரும் ஒரு தேசிய கட்சியில இருந்து வெளியில. அந்த புள்ளியில நான் சொல்றேன், உங்களை மக்கள் பாஜகவுக்கு உள்ள நீங்க இருந்து நான் பாஜகவை தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொன்னா உங்க பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் சார். ஆனா நீங்க பாஜக விட்டு வெளியில வந்துகிட்டு நான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன் சார். நாங்க ஒரு இந்த பாஜகவில் இருக்கும்போது உங்களுடைய கொள்கை என்ன? இந்து, நான் ஒரு இந்து. இன்னைக்கு எப்படி நான் எல்லா சமத்துவம் வாங்கிடுவேன்னு சொல்ல முடியும்? அதுல உங்களுடைய நம்பகத்தன்மை இழந்து போதில்ல சார். நீங்க அரசியலுக்கு ஏதோ ஒரு குறிக்கோளோட வரணும்னு முடிவெடுத்து வாரீங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க வாரீங்க, சாட்டை எடுத்து அடிக்கிறீங்க, செருப்பு எடுத்து போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் செருப்பை தூக்கி நயனார் நாயந்திரம் கொடுத்த உடனே போட்டுக்கிட்டீங்க. அது நடந்துச்சா? நடக்கல. சாட்டை எடுத்து அடிச்சீங்களா? நடந்துச்சா? நடக்கல. எல்லாத்துக்கும் நடத்தி காட்டுறது யாரு? தாவேகா தலைவர். இதெல்லாம் மக்கள் வந்து திமுகவே உண்மையாக இதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க சார். 100% நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பார்ப்பாங்க சார். நான் விஜய், அதாவது அவர் விஜயோடைய வளர்ச்சியை நீங்க இன்னொரு 15-20 ஆண்டு காலத்துக்கு அழிக்க முடியாது.